starting economic slowdown. So since because economic slowdown happened, we had two things. One enna pannona government went for expansionary fiscal policy. Expansionary fiscal policy la we started reducing the taxes. For a simple example என்னன்னா நிறைய இடங்கள்ல we started giving rebates அப்படின்னா you'll be paying the taxes and later on you'll be getting some portion back. அது மாதிரி கொடுத்தாங்க. சில எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்தாங்க. அதே மாதிரி டாக்ஸஸ் ஒன்றும் இல்லை, வேட் டியூட்டிஸ் இருந்திருக்கும் பெட்ரோல் பிரைசிங் மேல. ஸோ அது மாதிரி வேட் டியூட்டிஸ் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் போத் ஹேவ் ரெடியூஸ்ட் இட். ஸோ இது மாதிரி நிறைய இடங்கள்ல கண்கூடா தெரியலனாலும் லைக் 0.5%, 2% they have reduced it from time to time. அப்போ டாக்ஸஸ் they have reduced. அதே மாதிரி they have increased the subsidy. So மானியங்கள் we have seen so many subsidies here. The women's-க்கு vulnerable group எல்லாருக்குமே subsidies they have increased. இது ரெண்டும் பண்ணனால what happened was aggregate demand increased. As a result there will be aggregate inflation. இது நடந்துட்டு இருக்கும்போது on the other side of the economy the supply was reduced due to lockdown. அப்ப என்ன ஆச்சுன்னா we have to make changes in the supply. இந்த changes பண்ணனும்னா we need two things. One is resilience. So resilience அப்படிங்கும்போது it is nothing but how far you are able to go through the situation. அந்த சிச்சுவேஷனை தாண்டி எப்படி உன்னால போக முடியும், how strong you are அப்படிங்கிற மாதிரியான விஷயம். So resilience. இன்னொன்று வந்து we need some innovation. These two are considered to be the major areas through which you will be able to tackle down this. Aggregate demand is more than aggregate supply. அப்போ இதை tackle பண்ணணும் அப்படின்னா we need these two items. One is resilience, another one is innovation. Okay. Resilience ku what India is focusing on அப்படின்னா India is focusing on building the basic infrastructure. அதனாலதான் லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா we announced the Gati Shakti master plan. அது என்ன பண்ணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்க்ரீஸ் பண்ணும். எனர்ஜி செக்டர் ஆகட்டும் இல்ல போர்ட்ஸ் ஆகட்டும் எல்லா செக்டரும் இன்க்ரீஸ் பண்ணணும் ட்ரை பண்ணணுமா. ஸோ தட் இஸ் ஒன் ஏரியா. இதுல என்ன பண்ணணும்னா இஃப் யூ வாண்ட் இனோவேஷன் அப்படின்னா யூ மஸ்ட் ஹாவ் சம் சார்ட் ஆஃப் ஃபிளெக்சிபிலிட்டி. ஸோ ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்காம இஃப் யூ டோன்ட் ஹாவ் ஃப்ரீ ஹேண்ட் அப்படின்னா will you be able to do something? கிடையாது. நிறைய கண்ட்ரோல் கொடுக்குறீங்க, நிறைய ரெகுலேஷன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அங்க வந்து இனோவேஷன் வராது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நார்மலா வந்து கூகுள் மேப் இருக்கா, அதே மாதிரி சேட்டலைட் இமேஜஸ் இருக்குல்ல, அந்த இமேஜஸ்ல இருந்து மேப்ஸ் எடுத்துட்டு யூ கான்ட் செல் இட் எனிவேர். இல்ல மற்ற கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூ கான்ட் யூஸ், லைசன்ஸ் வாங்காம யூஸ் பண்ண முடியாது. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை ரெடியூஸ் பண்ணிட்டு anyone who is using it for educational purpose or for any other purpose, செக்யூரிட்டி கன்சர்ன் இல்லாம நார்மலா மேப்ஸ் எடுத்துட்டு யூ கேன் ஃப்ரீலி யூஸ் இட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ட்ரோன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ட்ரோன்ஸ் வந்து வி ஆர் ஃபோக்கசிங் ஆன் வேரியஸ் ஐட்டம்ஸ். இப்பெல்லாம் ஜெர்மன் மாதிரியான கண்ட்ரீஸ்ல வந்து பார்த்தோம்னா ட்ரோன்ஸை வச்சு மெடிசன் சப்ளை பண்றாங்க. ஓகே. அதே மாதிரி டோர் டெலிவரி அமேசான், பிளிப்கார்ட் மாதிரியான அமேசான் வந்து சம் யூரோப்பியன் கண்ட்ரில டோர் டெலிவரியே வந்து ட்ரோன்ஸ் மூலியமா பண்றாங்க. இந்தியாவில் இப்பதான் வந்து ட்ரோன்ஸை வச்சு வி ஆர் ட்ரைங் டு ஹாவ் சம் பெஸ்டிசைட் மேனேஜ்மெண்ட் அக்ரிகல்ச்சர்ல. ஸோ ட்ரோன் டெவலப்மெண்ட் எல்லாத்துக்குமே ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 24 ரெகுலேஷன்ஸ் இருந்திருக்கும். இஃப் யூ வாண்ட் டு கெட் ட்ரோன்ஸ் அப்படின்னா 24 ரெகுலேஷன்ஸை தாண்டி தான் யூ கேன் கெட் லைசன்ஸ். இப்போ என்ன பண்றாங்கன்னா அதை வந்து சிம்பிளிஃபை பண்றாங்க. ஜஸ்ட் 4 ரெகுலேஷன் யூ ஹேவ் டு மேக் ஷூர் த 4 things ஆர் அப்ளிகபிள். அதை முடிச்சிட்டீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் த ட்ரோன் லைசன்ஸ். ஸோ அப்போ என்னன்னா யூ நீட் சம் சார்ட் ஆஃப் ஃபிளெக்சிபிலிட்டி டு ஹேவ் சம் இனோவேஷன். ஸோ ஃபிளெக்சிபிலிட்டி கொண்டு வரணும் அப்படின்னா யூ மஸ்ட் ஹேவ் சம் ஈஸி ப்ராசஸ். அந்த ப்ரொசீஜர் ஆகட்டும் இல்ல வந்து அந்த ப்ராசஸ் ஆகட்டும் இட் ஷுட் பி சிம்பிளிஃபைட். இது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் மேஜர் திங் என்ன அப்படின்னா the control has to be less control அப்படின்னு சொல்லலாம். இல்ல அதர் வாட்ஸ் இஸ் டீகண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம வந்து 1991ல டீகண்ட்ரோல் எதை பண்ணணும்னா நான் க்ரூஷியல் செக்டார்ஸை பண்ணிருக்கோம். என்ன ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, ஸ்டீல் அவுட்புட் இருக்கு. முதல்ல வந்து ஸ்டீல் அவுட்புட்டோ இல்ல கோல் அவுட்புட்டோ இருக்குன்னா இவ்வளவுதான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு ஒரு பேன் வந்து வச்சிருப்பாங்க. அதை வந்து ரிமூவ் பண்ணிருப்பாங்க. அது கம்ப்ளீட் டீகண்ட்ரோல். இங்க டீகண்ட்ரோல் பண்ண சொல்ல இது புதுசா இருக்கக்கூடிய செக்டார், எதர் இட் மே பி ட்ரோன்ஸ் ஆர் த கேட்டோகிராஃபி செக்டார், அது எல்லாத்துக்கும் கண்ட்ரோலை மட்டும் we are trying to reduce it. ஸோ இது ரெண்டும் கொண்டு வரோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா யூ வில் பி ஏபிள் டு இன்க்ரீஸ் த சப்ளை சைட்ல வில் பி ஏபிள் டு ஹேவ் சம் சார்ட் ஆஃப் இன்க்ரீஸ். அதுக்காக we have given. So we'll see what those process reform supply side la enna pannanga nu paathu. Idukku munadi paathalam demand side.
which is related to consumers, MSME. இதெல்லாமே வந்து கன்சியூமர்ஸ்க்கு கையில எப்படி பணம் கொடுத்தாங்க. சப்ளை சைட்ல let's see what they have done. Okay, first major thing is related to industry. Industries la we have PLI scheme, product linked incentive scheme for 13 sectors. திரும்ப வந்து மற்ற sectors we started adding. Okay, that was the major thing what they did in supply side. அது மட்டும் இல்லாம நிறைய கம்பெனிஸ்க்கு இதோடைய நார்மல் ஏரியாவே வந்து பாத்தீங்கன்னா if you are increasing the production, அந்த ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல 10% இன்சென்டிவ் தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆரம்பத்துல you have 10 crore rupees, 100 crore rupees. இப்போ PLI ஸ்கீம் கீழே வந்து யூ ப்ரொடியூசிங் 140 crore rupees அப்படின்னா எவ்வளவு ஆட் பண்ணிருக்கீங்க? 40 crores ஆட் பண்ணிருக்கீங்க. இதுல 10% they will give it as incentive to you. நல்லா ப்ரொடியூஸ் பண்ணனால 10% வந்து கொடுப்பாங்க. ஸோ யூல் பி கெட்டிங் 4 crore as incentive. அப்போ இவ்வளவு இன்சென்டிவ்ஸ் இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா they will have more energy to increase the activities. So especially வந்து food processing industry is one best example. Food processing industryல PLI scheme கொண்டு வந்துட்டு we are trying to have a global mark. ஏன்னா மேனுஃபேக்சரிங் எடுத்துட்டாலே the one country which comes into our mind is China. நிறைய இடங்கள்ல China is going for manufacturing. ஆனா என்ன அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய சப்ளை இஷ்யூஸ்னாலையும் சரி, என்விரான்மெண்டல் கன்சர்ன்னாலையும் சரி, சைனா இஸ் கட்டிங் பேக் இட்ஸ் ப்ரொடக்ஷன். நிறைய கூட்ஸ்ல, நிறைய மேனுஃபேக்சரிங் கூட்ஸ்ல கட்டிங் பேக் த ப்ரொடக்ஷன், கம்மி பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ இந்தியா இஸ் ஹேவிங் அ சான்ஸ். ஓகே, வியட்நாம், இந்தோனேஷியா மாதிரியான சின்ன சின்ன கண்ட்ரீஸ் இஸ் டேக்கிங் ஓவர் இந்தியா இன் மோஸ்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டிஸ். டெக்ஸ்டைல் எடுத்துட்டோம் அப்படின்னா பங்களாதேஷ் அண்ட் வியட்நாம் ஆர் த 2 மேஜர் பிளேயர்ஸ். இந்தியாவுக்கு டக் கொடுக்குற அளவுக்கு இருக்காங்க. ஸோ இது மாதிரியான ஸ்கீம்ஸ் கொடுக்கும்போது we are encouraging our domestic industries to enter into the global market. அதே மாதிரி சைனாவுடைய சின்ன சின்ன void, it is not complete void, ஒரு சின்ன சின்ன percentage voids we are trying to occupy it. அது வந்து ஒரு விஷயம். இதுக்கப்புறம் next major reform is related to taxes, that is retrospective taxation. So you might know about retrospective taxation. So நார்மலா என்ன ஆச்சு அப்படின்னா சிம்பிள். 2012 வந்து Vodafone was registered in Britain or Netherlands something. அந்த கம்பெனி what they are doing is they are acquiring some shares of Hutch India. Hutch India அப்படிங்கிறது ஒரு கம்பெனி. ஸோ அந்த ஷேர்ஸ் அக்வயர் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய டிரான்ஸ்ஃபர், நிறைய அசெட் டிரான்ஸ்ஃபர் வந்து நடக்குது. கவர்மெண்ட் இஸ் ஆஸ்கிங் ஃபார் சம் சார்ட் ஆஃப் மணி, டாக்ஸஸ் இல்ல, டாக்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ தே வர் நாட் ரெடி டு பே டாக்ஸ். ஏன் அந்த இஷ்யூ வந்துச்சுன்னா we have Hutch India. Hutch India வந்து இந்தியன் கம்பெனி, இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கு. ஆனா இதோட 67% ஓனர்ஷிப் இஸ் வித் சம் அதர் கம்பெனி, ஒரு கேமன் குரூப் ஆர் சம்திங், ஒரு ஐலாண்ட்ஸ்ல, கேமன் ஐலாண்ட்ஸ் நினைக்கிறேன். அந்த ஐலாண்ட்ல தே ஹாவ் த பேரண்ட் கம்பெனி. இந்த கம்பெனி கிட்ட 67% ஷேர்ஸ் இருக்கு. இந்த கம்பெனி யார் ஓன் பண்றாங்கன்னா ஹாங்காங்ல ஹட்சின்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கார்பரேஷன். ஹட்சின்சன் ஹாங்காங் பேஸ்ட் கம்பெனி. அப்ப இந்தியன் கம்பெனியோடைய ஷேர்ஸ் இன்னொரு கம்பெனி கிட்ட இருக்கு. அந்த கம்பெனி ஹாங்காங் பேஸ்ட் கம்பெனியோடைய சப்சிடி. இப்போ Vodafone wants to enter into the Indian market. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா இந்தியாவோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதிகம். எப்போ 2007, 2008ல சரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸ்ட்ரெயிட்டா எடுத்தோம்னா Vodafoneனால வர முடியாது. இன்னொன்னு அந்த டைம்ல இந்தியாவில அதிகமான டெலிகாம் பிளேயர்ஸ் இல்ல. எடுத்துட்டாலும் ரொம்ப அப்பதான் வந்து பூமிங் மார்க்கெட் இந்தியா. ஸோ இந்த ஹட்சிசனுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா we have nearly 25 lakh customers or something it was there. அந்த காலத்துல ஒரு 10 or 15 years பேக் அந்த கஸ்டமர் பேஸ் இஸ் ஹையர். அப்ப அதை எக்ஸ்பேண்ட் பண்ணும் அப்படிங்கறதுக்காக Vodafone என்ன பண்றாங்க, டைரக்டா இங்க வந்தாதானே பிரச்சனை. அதுக்கு பதிலா இந்த குரூப் கம்பெனி, கேமன் ஐலாண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய குரூப் கம்பெனினா அக்வயர் பண்ணிடுறாங்க ஃபுல்லா. இந்த கம்பெனியோட ஃபுல் ஓனர்ஷிப் Vodafone குரூப்புக்கு போயிருச்சு. அப்ப என்ன அர்த்தம், இன்டைரக்டா Vodafone is holding 67% of Hutch India. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, 67% இருக்குன்னு they came back to India. இந்தியாவுக்கு வந்து they started doing the business. இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்தியாவில பிசினஸ் பண்ணிருக்கீங்க, இந்தியன் ஃபார்ம் வாங்கியிருக்கீங்க, ஸோ கிவ் அஸ் சம் டாக்ஸ். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, நான் இந்தியாவில நான் வந்து அக்வயர் பண்ணவே இல்லையே, நான் அக்வயர் பண்ணது சம்வேர் இந்த ஃபாரின் கண்ட்ரி. ஸோ இவங்களும் நான் ரெசிடென்ட் இந்தியன், இவங்களும் நான் ரெசிடென்ட் இந்தியன். ஸோ வை ஷுட் ஐ பே டாக்ஸஸ்? Why should I pay taxes? They did not pay tax. இந்த சிச்சுவேஷன்ல நம்ம மாஸ்டர் மைண்ட் என்ன பண்றாங்க, 2012 பினான்ஸ் பில்ல ஒரு ஆக்ட் பாஸ் பண்றாங்க, ரெட்ரோஸ்பெக்டிவ் டாக்ஸேஷன். இது அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது வரைக்கும் இந்தியன் சாயில்ல என்னெல்லாம் கேபிட்டல் அசெட் டிரான்ஸ்பர் ஆச்சோ அந்த எல்லா கேபிட்டல் அசெட்டுக்கும் நீங்க டாக்ஸ் பே பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 11,000 crores சம்திங் இவங்க வந்து டாக்ஸ் பே பண்ண வேண்டிய நிலை. யாரு, Vodafone. இவங்களுக்கு மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 18 companies they came under the ambit of retrospective taxation. அப்போ 80,000 crores மேல the tax amount was there.
இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கேர் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ வோடஃபோன் சும்மா இல்ல, தே வென்ட் ஃபார் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். சுப்ரீம் கோர்ட் மூவ் பண்ணாங்க, அகேன்ஸ்ட் வேர்டிக்ட் இருந்துச்சு. அப்ப எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இட் வெண்ட் ஆன். இதுல ப்ராப்ளம் என்னன்னா 2012 வந்து இருந்தது வேற யூபிஏ கவர்மெண்ட். திரும்ப 2014 வி ஹேட் என்டிஏ கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தே வேர் ஃபைட்டிங் த கேஸ். ஸோ ஒன்ஸ் வந்து தே சா இன்டர்நேஷனல் லெவல்ல தே ஆர் லூசிங் த ஃபைட். அட்வான்ஸ் கண்ட்ரீஸ்ல இருக்கு, அதாவது யூகே யூஎஸ்ஏ மாதிரியான யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லயும் நிறைய இடங்கள்ல அட்வான்ஸ் ரெட்ரோஸ்பெக்டிவ் டாக்ஸேஷன் இருக்கு. ரெட்ரோஸ்பெக்டிவ் அப்படின்னாலே இருந்தோம், இன்னைக்கு நான் டாக்ஸ் போடுறேன் பட் யூ ஹாவ் டு பே ஃப்ரம் த ஏர்லியர் பாஸ்ட் டேட்ஸ்ல இருந்து கொடுக்கணும். பட் த ப்ராப்ளம் இஸ் இன் இந்தியா வாஸ் இதுக்காக தான் அவன் டாக்ஸ் கொண்டு வந்தான்னு தெரியுது, நார்மல் சினாரியோ கொண்டு வரல. கண்டிப்பா இந்த இடத்துல டாக்ஸ் போடணும், இந்த வருமானம் வாங்கணும் அப்படிங்கறதுக்காக தான் கொண்டு வந்தாங்கன்னு தெரியும். ஸோ அந்த பர்பஸ் வாஸ் கிளியர் பிஹைண்ட். அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா they wanted to get back this. அதனால ரெட்ரோஸ்பெக்டிவ் டாக்ஸேஷன் 2021 we got an amendment bill. அந்த அமெண்ட்மெண்ட் பில்ல we made a promise, இனிமேல் நாங்க ரெட்ரோஸ்பெக்டிவ் டாக்ஸேஷனே போட மாட்டோம், இது வரைக்கும் வாங்கின படத்தை will be transferring back அப்படின்னு. அப்ப என்னாச்சு? So whoever the foreign company may be, now they are having some guarantee. என்னன்னா இனிமேல் போனாங்கன்னா ரெட்ரோஸ்பெக்டிவ் டாக்ஸேஷன் போட மாட்டாங்க. So we can bring in more investment. So this will result in more FDI inflows into India. ஒரு பக்கம் டாக்ஸஸ் கம்மியா வருதுன்னு நம்ம யோசிக்க வேணாம். ஏன்னா பிகாஸ் இஃப் மோர் எஃப்டிஐ இஸ் கமிங் இட் மீன்ஸ் பெட்டர் குவாலிட்டி, நிறைய ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும். ஆப்வியஸா ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இட் வில் கிரியேட் அ ரிப்ளிங் எஃபெக்ட் இன் டு த எக்கானமி. அப்ப ரிப்ளிங் எஃபெக்ட் வருது அப்படின்னா நார்மலா இன்கம் டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், இன்கம் டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், கார்பரேட் டாக்ஸும் டு த எக்ஸ்டென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த பக்கம் ஒரு பக்கம் லாஸ் ஆனாலும் ஃபியூச்சர்ல யூ வில் கெயின் மோர். அதுக்காக வி ஆர் எலிமினேட்டிங் திஸ்.